இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறார். கூட்டத்தின் மத்தியில இந்த மனிதனுடைய சத்தம் இயேசுவின் காதிற்கு எட்டுகின்றது. இயேசு இந்த மனிதனுடைய அழைப்பை கேட்டவுடன் நடந்து போய்கொண்டிருந்த இந்த இயேசு நின்று உடனடியாக அவனை நோக்கி திரும்பி, யோசித்து பாருங்களேன் ஒரு நிமிடம். அன்றைக்கு இந்த எரிகோ பட்டணத்தின் வழியாக நடந்து சென்றிருந்த அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, தேவகுமாரர், இரட்சகர், ராஜா. ஆனாலும் அவருக்கு எவ்வளோ நிபந்தனைகள் இருந்தது. எருசலேமுக்கு தம்முடைய மரணத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். ஆனாலும் ஒன்றும் இல்லாத இந்த பிச்சைக்காக அவனுடைய சத்தத்திற்கு அவர் திரும்பி இந்த இரட்சகர் அவனுக்கு கவனத்தை திருப்புகின்றாருங்க. இதை வாசிக்கும் பொழுது எனக்கு நம்பிக்கை வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு பிச்சைக்காரனை இயேசு அவருடைய வேலையின் நடுவில் நிறுத்தி அவனுக்கு கவனத்தை செலுத்துவார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு இரட்சகர் இவர்! என்னுடைய ஜெபத்தை கேட்கின்ற தேவன் அவர். நான் அவரை கூப்பிடும் பொழுது எனக்கு அவர் பதில் தருகின்ற தேவன் அவருங்க. நாம் ஆராதிக்கின்ற தேவன் மனிதனுடைய ஸ்தானத்திலேயோ அவனுடைய அந்தஸ்தை பார்த்து, அவனுடைய பணத்தை பார்த்து, அவனுடைய செல்வாக்கை பார்த்து பதில் தருகின்ற தேவன் அல்ல. அவர் யாராய் இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும், உங்களுக்கு பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் இயேசு என்று யாரெல்லாம் கூப்பிடுகின்றீர்களோ அவர்களுக்கு செவி கொடுக்கின்ற இரட்சகர் நம்முடைய இரட்சகருங்க. நீங்கள் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்க யோசிக்க வேண்டாம், என்னுடைய சத்தத்தை அவர் கேட்பாரா, நான் பேசினா அவர் எனக்கு பதில் கொடுப்பாரா என்று நீங்க கேட்க வேண்டாம். ஏனால் யார் வேணாலும் அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் என்றால் அவர்களுக்கு பதில் தருகின்ற அற்புத இரட்சகர் அவர். அன்றைக்கு ஜனங்கள் அந்த பிச்சைக்காரனை பார்த்து நீ அமைதியா இருடா என்று சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ அவருடைய சத்தத்தை கேட்டு நடந்து கொண்டிருந்த இயேசு நின்று அவனை நோக்கி பார்த்து நின்றார். என்ன ஒரு அற்புதமான தேவனை நீங்களும் நானும் சேவிக்கின்றோங்க.